வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தௌசிஃப். வணக்கம் சாமி. இந்த vlogல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, Yamaha வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும். V3 வச்சிருக்கவங்க, V4 வச்சிருக்காங்க, M, YZF-S இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நம்ம என்ன தான் ஆசாசியாக பைக் வாங்கினாலுமே நியர்லி ஒரு 1 to 1.5 lakhs வர ஒன் to 1.5 years வரையும் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, எல்லாம் ஓகேவாக தான் தெரியும். போக போக தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்டபிலிட்டியில் ரொம்ப நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளும் அப்படி தான். ஸோ வந்து கிட்டத்தட்ட பைக் வாங்கி இதோட 1.5 years ஆயிடுச்சுங்க. ஸோ அது வரையுமே வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. இப்போ வந்து நம்மளும் கொஞ்சம் அப்படியே ஏஜாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டிலாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ அதனால வந்து நம்ம பைக்கில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றது இந்த vlog-ஆக இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் vlog பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் 2 vlog வந்து நம்ம மதுரைக்கு போயிட்டு வந்த vlog பார்த்துருப்பீங்க. ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணது, ஹேண்டில் பார் ரைசர் ரிப்ளேஸ் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னால் பெருசாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ண முடியல. ரீசன் என்னென்னா, அன்றைக்கி டைம் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ரிவ்யூவாக எனக்கு பண்ணலை. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறதா இன்றைக்கான vlog-ஆக இருக்க போகுது. ஸோ வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்போ வேணால் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்த எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லைக் பட்டன் காணா போகிற அளவுக்கு லைக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருங்க எனக்கு. ஸோ நம்ம பின்னாடி தாங்க இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து என்ன ரொம்ப மேஜராக வந்து இந்த பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப இழுத்துறது ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஹேண்டில் பார் ரைசருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க நம்மளோட பைக்கோட அவுட்புட்டு இதுதான். ஸோ வந்து நம்ம ஹேண்டில் பார் ரைசர் இப்போ தாங்க புதுசாக போட்டிருக்கோம். ஸோ தெரியுதுங்களா, இந்த ஹேண்டில் பார் ரைசர் தான் நம்ம இப்போ புதுசாகவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 inch ஹேண்டில் பார் ரைசருங்க. ஸோ இது வந்து நான் உங்கள்கிட்ட 2 inch தான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 inch போட முடியாது ப்ரோ, இன்கேஸ் 2 inch போட்டிங்கன்னா ரொம்ப அந்த இது வைசர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 inch அவைலபிளாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் இதை போட்டாலே வந்துட்டு உங்களுக்கு 2 inch ஏறின மாதிரி தான் ப்ரோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பெருசாக ஹோப் இல்லை. சரி, எனக்கு என்னென்னா அவ்வளோ காசு செலவு பண்ணுறோமே, நம்ம திரும்ப பழைய மாதிரியே வந்துட்டு குனிஞ்சு ஓட்டுற மாதிரியே இருந்துச்சுன்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ மதுரையிலேருந்து வந்திருப்போம்ல நம்ம. ஸோ வந்து எப்போவுமே நான் இங்கே லாங் போயிட்டு வந்தேன் அப்படின்னாலே அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் வரையும் பைக் ரைட்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன் டேயில் ஒரே ஸ்ட்ரெச்லாம் பண்ணியிருக்கோம். 300 கிலோமீட்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எங்கே சின்ன ஷார்ட்டாக ரைட் போயிட்டு வந்தாலுமே வந்துட்டு நைட்டு வந்து ரொம்ப அசதியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப குனிஞ்சே ஓட்டிகிட்டு போகிறனால ஒரு மாதிரி பேக் பெயின்லாம் இல்லைனாலும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நேரம் அப்படியே இருந்து ஓட்டுறனால. ஸோ இது இப்போது நம்ம மதுரைக்கு போயிட்டு வந்தோம்ல. ஸோ மதுரைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அன்றைக்கி காலையிலே நான் எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வந்து அந்தளவுக்கு டயர்ட்னஸே இல்லை வரும்போது. ஸோ நைட் டைம்னால பொறுமையாக தான் வந்தோம். சேம் டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் சீட்டும் மாற்றணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு ஹேண்டில் பார் ரைசர் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக தாங்க எனக்கு தெரியுது. ஏன்னா இப்படி நல்லா குனிஞ்சு க்ரோஸ் பண்ணி ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் வந்து ரொம்ப பின்னாடி இருக்குமா. ஸோ வந்து அதனாலேயே அந்த அழுத்துறனாலேயே ப்ரெஷர்னாலேயே வந்துட்டு பெயின் எடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நேராக ஸ்டிஃபாக வருவோம். இப்போ வந்து லைட்டாக க்ரோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபிலிட்டியில் வந்து இதெல்லாம் இல்லைங்க, சூப்பராகவே இருக்குது. ஸோ அதாங்க. ஸோ வந்து இந்த ஹேண்டில் பார் ரைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த ஹேண்டில் பார் ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கினுக்குள்ளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கினுக்குள்ளே இருந்தது, இந்த மேலே இருக்க இந்த ஹேண்டில் பார் இங்கினுக்குள்ளே இருந்தது. ஸோ இது ஃபுல்லாமே ரெஸ்ட்டாக இருந்தது. நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் கெரோசின் வச்சு க்ளீன் பண்ணேன். அதனால பெருசாக உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இங்கினுக்குள்ளே இன்னுமே வந்து லைட்டாக ரெஸ்ட்டாக தான் இருக்குது, இங்கே தான் இருந்துச்சு. ஸோ வந்து கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே 1 inch இருக்கா, இங்கேருந்து இங்கே ஒரு 1 inch இருக்குது பாருங்கள். நியர்லி 1.5 inch வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குங்க. அதனால் வந்து பெருசாக வந்து கம்ஃபர்டபிலிட்டியில் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு லெவலில் இருக்க கம்ஃபர்டபிலிட்டி. அண்ட் வந்து ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரோலனோட செயின்ஸ் ப்ராக்கெட்டுங்க, பிராஸ் கோட்டட் செயின்ஸ் ப்ராக்கெட் தான் மாற்றிருக்கோம். ஃப்ரண்ட்டும் காலி, பேக்கும் காலிங்க ஃபுல்லாமே. அதனால் வந்து இப்போ ஃபுல்லாக மழைனால கொடைக்கானலில் ஒரு 2 days சரியான மழை, அதனால வந்து அழுக்காயிருச்சு. இல்லைனா வந்து பலபலன்னு இருப்பான் இவன். ஸோ இது 2 தாங்க மாற்றிருக்கோம். ஸோ ஹேண்டில் பார் ரைசரை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ஹேண்டில் பார் ரைசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வயசில் ஒரு யங்கஸ்டான ஒரு ஏஜில் வந்து நம்ம பைக் இந்த க்ரோஸ் பண்ணி பைக் ஓட்டுறதெல்லாம் நல்லாவே இருக்கும்.
ஸோ ரொம்ப லாங்லாம் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி பேக் பெயின்லாம் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும், பல்ஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிடுங்க. நான் வந்து வேறு ஹேண்டில் பார் ரைசர் தான் போடலான்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எப்படின்னா அந்த டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்குது, அதுக்கப்புறம் டாமினோரோட ஹேண்டில் பார் இந்த மாதிரி தாங்க நான் போடலானே நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அதெல்லாம் போட்டால் பைக் லுக்கு எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஆசாசையாக பைக் வாங்கினதே இந்த லுக்குக்காக தானேங்க. ஸோ வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ண எனக்கு மனசு வரல. அதனால தான் சரி போயிட்டு போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப குனிஞ்சு ஓட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்டெடியாக உட்கார அளவுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கேமராமேன் நம்மள்கிட்ட யாருமே இல்லை. இப்போது யாராவது கூட வந்திருந்தால் நான் வந்து உங்களுக்கு உட்காந்தே காமிச்சிருப்பேன். இப்போ வந்து யாரும் இல்லாதனால நம்ம மட்டும் இருக்கனால கேமரா ஹோல்ட் பண்ணுறது நம்ம தாங்க பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து ஹேண்டில் பார் ரைசர் தான் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராகவே இருக்குங்க. சும்மா ஏன்னா தானவங்களாம் இல்லை, பட் ஓகே தான், எல்லாம் ஆல் செட்டு தாங்க எல்லாமே. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேங்க. ஸோ யமஹா விஷயத்தில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது என்னென்னா ரேடியேட்டர் ஃபேன் தாங்க. ஸோ யமஹாவில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் தராங்க. இன்கேஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். யமஹா V3யோட ஃபேன் தாங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 6000 கிலோமீட்டர்ஸ் தாங்க தாங்குது. அதனால் புகஞ்சிருச்சு. அதனாலே நம்ம வந்து பேனாசோனிக்கில் வந்து ஃபேன் இன்ஸ்டால் பண்ணிட்டோங்க. ஸோ வந்து அதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் கொடைக்கானல் நல்லா ஒர்க் ஆகுதுங்க. பிளெயின்ஸில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அந்த டெம்பரேச்சர் கம்மி, ஃபேன் ஆஃப் ஆகுங்களே நம்ம வந்து பொறுமை இழந்துருவோம். அதனாலே வந்து அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ வந்து பெர்ஃபெக்டான வண்டி. கிட்டத்தட்ட பைக் வாங்கி 1.5 இயர்ஸில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் இது ஒன்று தாங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நான் சரியாக மெயின்டைன் பண்ணாத ஏமால தான் தப்பு இருக்குது. ஸோ வந்து அதே 15,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு சொன்னாங்க. பட் நம்ம மெயின்டைன் பண்ணாதனால அது இப்போயே அடியாயிருச்சுங்க. ஸோ வந்து நம்ம வால்பாறை ரைட் போயிருக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாமே வந்து டக் 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 டக்குன்னு சவுண்டு வந்திருக்கும்ல, அது எல்லாமே வந்து ஸ்ப்ராக்கெட்னால தான். ஸ்ப்ராக்கெட் வந்து தேஞ்சு போனனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடியாயிருச்சு. அதனால நம்ம புதுசாகவே ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. ஸோ மேக்ஸிமம் நீங்களும் வந்து ரோலானில் வந்து ஸ்ப்ராக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ ரோலான் வந்து நான் இப்போ வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக நியர்லி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் இந்த 3 டேஸ்க்குள்ளே. நான் அங்கேருந்து வந்தது 150 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. சேம் டைம் கொடைக்கானல் அங்கே இங்கேன்னு போகிறது வைக்கிறது எல்லாமே வந்து அது ஒரு தனியாக வந்துருங்க. ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்துருச்சு. அதனால் வந்து நீங்களும் வந்து மேக்ஸிமம் ரோலான் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காடா ஸ்ப்ராக்கெட் மாற்றினதுனால அப்படின்னா எனக்கு பெருசாக ஒன்றும் தெரிலங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக இன்க்ரீஸ் ஆன மாதிரிலாம் தெரில. சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் என்னன்னா செயின் வந்து நல்லா கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்குது இது ரோல் ஆகும் போது. அதனால் வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமஹா R15M பொறுத்த வரையும், யமஹா R15 V3 பொறுத்த வரையும் செயினை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து அது நம்ம பண்ண மாட்டோம், நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ வந்து நம்ம கரெக்டாக வந்து செயின்லாம் மெயின்டைன் பண்ணணுங்க. நியர்லி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி நீங்கள் லூப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. பட் நான் இடையில ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஏமாந்துட்டேங்க. அதனால தான் வந்து செயின் லூப் பண்ணாமல் ஓட்டி காசு இல்லை வாங்குறதுக்கு. அந்த டைமில் வந்து காசு இல்லாதனால வாங்காமல் அப்படியே வச்சு ஓட்டி லூப் மட்டும் தான் பண்ணுவேன், க்ளீன் பண்ண மாட்டேன். அதனாலே ஸ்ப்ராக்கெட் காலி ஆயிடுச்சு சீக்கிரமாக. ஸோ நம்ம பைக்கோட லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, இங்கே கீழே இங்கனுக்குள்ளே இருந்துக்குங்க ஹேண்டில் பேர். கரெக்டாக அந்த கீழே அந்த இதுக்கிட்ட இருக்கும் ஹேண்ட் பேர். இப்போ பாருங்கள் அப்படியே மேலே ஏறிடுச்சு. ஸோ இப்போ ஆள் இல்லை, ஆள் இருந்திருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்தே காமிச்சிருவேன். ஸோ வந்து பிராஸ் கோட்டட் செயின் ஸ்ப்ராக்கெட்டுங்க. இதில் வந்து ஆல்ரெடி வந்து க்ரீஸியாக தான் இருக்குது. ஸோ வந்து ரோலான்லேயே வந்து ஆல்ரெடி க்ரீஸியாலாம் கொடுத்துருக்காங்க. இதே 500 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு நான் லூப் பண்ணிடுவேங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாதுங்க. ஸோ வந்து பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறேன். அண்ட் வந்து பெரிய அளவில் இங்கேருந்து ஃப்ரண்ட் லுக்கிலேருந்து பார்த்தாலும் பெருசாக அந்த அளவுக்குலாம் டிஃப்ரென்ஸ்லாம் தெரிலங்க. ஸோ நல்லா தான் இருக்குது பைக்கு. நான் லுக் வைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சுன்னா பைக்கோட லுக்கே கெடுத்துருமே, என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கெடுக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க, டீசெண்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் தாங்க பண்ண வேண்டியது இருக்குது. ஜெல்லி சீட் வாங்கி மாட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். இப்போ வந்து ஜெல்லி சீட் பிளான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதை வச்சு அடுத்து ஒரு 15,000 கிலோமீட்டர் ஜாலியாக ஓட்டலாங்க. அப்படி ஒரு வேளை இடையில காசு நம்மளுக்கு ஏதாவது டக்குன்னு நிறைய ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஜெல்லி சீட் அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ வந்து இதாங்க இந்த விலாகாக இருக்க போகுது. ஸோ வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ வந்து ரைசரோட ப்ரைஸ் வந்து 1500 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்க. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரோலானோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 2500 வந்துச்சுங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்டே சொல்லி இதை அரேஞ்ச் பண்ணிடுங்க. என்னதுன்னா அவங்கள்ட்டே சொல்லி
நீங்கள் வந்து ஃபிட்டிங்ஸ்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லுங்கள், அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ரீசன் என்னென்னா நம்ம வந்துட்டு போயிட்டு அலையலாம் முடியாதுங்க இதை மாற்றுறதுக்காக. ஏன்னா ஒரு சில மெக்கானிக் நல்லா பார்ப்பாங்க, ஒரு சில மெக்கானிக் சரியாக பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்டே அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள், அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ரெண்டுக்குமே 300 தாங்க ஃபிட்டிங் சார்ஜஸ் ஆச்சு. ஸோ ஹேண்டில் பார் ரைசருக்கு 300 ஃபிட்டிங் சார்ஜ், ரோல் ஆன் ஸ்ப்ராக்கெட்டுக்கு 300 rupees ஃபிட்டிங் சார்ஜ், அவ்வளோதான் ஆச்சு. ஸோ வந்து அண்ட் வந்து வீலோட கப்ளிங் ரப்பர் மாற்றிருக்கோங்க நம்ம. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு தடவை ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அது மட்டும் மாற்றியாச்சு. வீல் பியரிங் வந்து இன்னொரு 5 to 10,000 kilometers அப்புறம் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றதாங்க பிளான். ஸோ ஓகேங்க, இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நம்ம சேனல் புதுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ வந்து இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்கமிங் மோட்டோ vlogsல பார்ப்பீங்க. நம்ம சேனலில் வந்து நியர்லி 2 days ஒன்ஸ் நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ தான் கரெக்டாக போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி கண்டினியூ ஆகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் இல்லாமல் கார் பைக்கில் எடுக்காதீங்க. ஸோ ஓகேங்க, Yamaha R15 V3 V4 இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்குலாம் ஹேண்ட்பார் நீ மாடிஃபிகேஷன் பண்ணுறா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பட்டன் காணா போகிற அளவுக்கு லைக் பண்ணி விட்ருங்க. டாடா பாபா, டேக் கேர், லவ் யூ ஆல்ங்க.